ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு டிஃப்ரெண்ட்டான பிரேக்ஃபாஸ்ட்டு தான் இப்போ செய்ய போகிறோம். யூஸ்வலாக ஆப்பச்சட்டியில் மாவு ஊற்றி ஆப்பம் செஞ்சுருக்கோம். ஆனால் இன்றைக்கி ஒரு ஸ்டீம்டு ஆப்பமும் அதுக்கு கூட ஸ்டியூவும் நம்ம இப்போ செய்யலாம். இது செய்யறதுக்கு ரொம்ப டேஸ்டியான ஒரு காம்பினேஷன். நீங்கள் ஸ்டியூ இல்லைன்னா வேறு ஏதாவது கறி கூட செஞ்சுக்கலாம், பொட்டேட்டோ கறி எது வேணும்னாலும். இப்போ ஆப்பம் செய்யறதுக்கு ஒரு பாத்திரத்தில் 2 கப் பச்சரிசி எடுத்துருக்கோம். பச்சரிசிக்கு கூட தண்ணி ஊற்றி 2-3 தடவை அலசி இருக்கும். நல்லா அலசினதுக்கு அப்புறமா ஃப்ரெஷ் வாட்டரும் ஊற்றி அதை மூடி நம்ம ஊற வச்சிடணும். ஒரு 4-5 மணிக்கூர் ஊறினா போதும். பச்சரிசி ஆனதுனால சீக்கிரம் ஊறிடும். ஸோ ஊறின அரிசியை மிக்சியில் போட்டு ஒரு ஸ்மூத் பேட்டராக அரைச்சி எடுத்துக்கிட்டு அதுக்கு கூட ஒரு 1/2 கப் வடித்த சாதம், எது பச்சரிசி புழுங்கரிசி பரவாயில்ல எதுவாக இருந்தாலும் அதையும் சேர்த்து 1 டீஸ்பூன் சுகரும் சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இது மாதிரி ஒரு ரொம்ப ஸ்மூத் பேஸ்ட்டாக இருக்கணும். அதை அரைச்ச மாவை ஒரு பாத்திரத்தில் ஊற்றி வச்சுட்டு தேவைப்படுற உப்பு, நான் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் சால்ட்டு சேர்த்துருக்கேன். சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஃபர்மெண்ட் பண்ணுறதுக்கு வச்சிடணும். ஓவர் நைட் வைக்கலாம், இல்லை ஒரு 8 ஹவர்ஸ் நல்லா புளிச்சாதான் நமக்கு நல்லாயிருக்கும். ஸோ இதில் சோடாலாம் சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் ஈஸ்ட்டு சேர்த்துருக்கேன். ஈஸ்ட்டு சேர்க்கறதுக்கு நெக்ஸ்ட் டே சுடுறதுக்கு முன்னாடி ஒரு 1/4 கப் வார்ம் வாட்டரில் 1 டீஸ்பூன் ஈஸ்ட்டும் சுகரும் சேர்த்து வச்சுருக்கேன். அது கொஞ்சம் நேரத்தில் நல்ல ப்ளூம் ஆகிடும். அதையும் அந்த மாவு கூட சேர்த்துக்கலாம். நீங்கள் இந்த ஈஸ்ட் இல்லைன்னா இன்னும் ஒரு 2 to 3 ஹவர்ஸ் ஊறினாலே அது ஃபர்மெண்ட் பண்ணாலே நல்லா புளிச்சிடும். ஸோ இதை ஒமிட் பண்ணலாம். பட் எனக்கு நல்ல ஸ்பாஞ்சியாக வரணுங்கிறதுனால நான் ஈஸ்ட்டு சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி மாவு நல்லா பொங்கி வரும். ஒரு 5 நிமிஷம் வச்சிங்கன்னா ஈஸ்ட்டு சேர்த்த உடனே இப்படி வரும். அதுக்கப்புறம் நம்ம ஒரு 10 கிண்ணம் மசாலா டப்பாவில் உள்ள கிண்ணம் தான் நான் எடுத்திருக்கேன். அதை நல்லா கழுவிட்டு அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி இந்த மாவை பாதி ஊற்றினா போகிறோம். ஏன்னா அது பொங்கி மேலே வரும் இல்லையா. அதை நல்லா ஸ்டீம் பண்ணலாம். ஒரு 10-15 நிமிஷமாவது ஆகும் ஸ்டீம் ஆகிறதுக்கு. ஸோ மூடி வச்சு 15 நிமிஷம் நீங்கள் ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கோங்க. அது செக் பண்ணால் உள்ள வரைக்கும் நல்லா வெந்திருக்கும். எப்போவும் ஆப்பம் செய்யும்போது நம்ம கொஞ்சம் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுக்கும்போது வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் அது ரொம்ப பிடிக்கும். ரொம்ப சூப்பர் சாஃப்ட் அண்ட் ஸ்பாஞ்சி. ஈஸ்ட் சேர்த்ததுனால நல்ல ஒரு ஸ்பாஞ்சி அண்ட் ஃப்ளஃபியாக இருக்கும் அந்த ஆப்பம். அண்ட் ஒரு ஸ்லைட் இனிப்பும் இருக்கும். இதில் நம்ம சுகர் சேர்த்து செஞ்சுருக்கோம் இல்லையா. நிறைய சுகர் சேர்த்தா ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும். கொஞ்சம் சுகர் சேர்த்து செய்யும் போது வீட்டில் உள்ளவங்களுக்கும் எல்லாருக்கும் இது ரொம்ப இஷ்டமாக இருக்கும். ஸோ இதுக்கு கூட நம்ம ஒரு ஸ்டியூ வச்சு பரிமாறலாம். இல்லை உங்களுக்கு விருப்பமான எந்த வெஜிடபிள் கறி ஆர் நான்வெஜ் கறி கூட சர்வ் பண்ணலாம். சூப்பர் ஸ்பாஞ்சி ஃப்ளஃபியான இந்த ஆப்பம் ரொம்ப பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லாயிருக்கு. யாராவது கெஸ்ட்டு வந்தால் கூட நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுக்கலாம். ஒவ்வொருத்தருக்கா நம்ம ஆப்பா சட்டியில் ஊற்றி செய்யறதுக்கு பதில் இது மாதிரி செஞ்சுக்கலாம். ஸோ இப்போது அதுக்கு சைட் டிஷ்ஷாக ஸ்டியூ பண்ணுறது பார்க்கலாம். ஸ்டியூக்கு வெஜிடபிள்ஸ் எல்லாம் நறுக்கி வச்சுக்கலாம். அது மாதிரி கொத்தமல்லியும் நல்லா கழுவி எடுத்து வச்சுட்டு ஒரு சீஞ்சட்டியில் 1 டீஸ்பூன் கோகனட் ஆயில் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வெஜிடபிள் ஆயில் கூட சேர்த்துக்கலாம். அதில் ஹோல் கரம் மசாலா கொஞ்சம், பே லீஃபு, ஒரு பொடியாக நறுக்கின 2 வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கணும். ஆனால் ப்ரௌன் ஆகக்கூடாது. கொஞ்சம் சாஃப்டாகி ஸ்லைட்டாக கலர் மாறினா போதும். இது ஸ்டியூ ஆனதுனால ரொம்ப ப்ரௌனாக வறுத்தோன்னா அது கலர் மாறிடும் அந்த கறி. அதுக்கு கூட க்ரஷ் பண்ணி வச்ச இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா அதுவும் சேர்க்கும் போது அந்த காரம், இதுக்கு ஸ்டியூக்கு காரம் இது மட்டும்தான், மிளகாத்தூளோ அதெல்லாம் நம்ம சேர்க்க போகிறதில்ல. அதனால் உங்கள் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்து நல்லா வதங்கினதும்
நம்ம நறுக்கி வச்ச வெஜிடபிள்ஸும் அப்படியே டைரெக்டாக அதோட சேர்த்துடலாம். சேர்த்து கொஞ்சம் உப்பு போட்டு 1 கப் தண்ணி ஊற்றி நல்லா வேக வைக்கணும். ஒரு 5 நிமிஷம் அந்த காயெல்லாம் நல்லா வேகணும். சார் நல்லா வெந்துடுச்சு. இப்போ காய்கறி எல்லாம் நீங்கள் செக் பண்ணிவிட்டு இதுக்கு நம்ம தேங்காய் பால் எடுத்துக்க போகிறோம். ஸோ அது 3வது பால் இருந்தால் அது கூட இதோ இப்போ சேர்த்துக்கலாம். 2வது பால் இருக்கு இல்லையா, அதையும் அதோட சேர்த்துக்கணும். சேர்த்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஃப்ளேமை லோவாக வச்சுக்கணும். எப்போவுமே தேங்காய் பால் சேர்க்கும்போது லோ ஃப்ளேமில் வச்சுக்கணும். தேங்காய் பால் எப்படி பிழியறதுங்கிறது ரெசிபி இருக்குது, நீங்கள் லிங்க்கு கீழே பார்த்துக்கோங்க. அது கொதித்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணும்போது முதல் பாலையும் ஊற்றி 1 நிமிஷம் கொதிக்க வச்சா போதும். ½ மினிட் கூட போதும். கொதித்ததுக்கும் கொத்தமல்லி தழை அதோட சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். முதல் பால் சேர்த்ததும் ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது. ஸோ இப்போ ரொம்ப டேஸ்டியான சிம்பிளான ஒரு ஸ்டியூ ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம ஆப்பத்துக்கூடையோ இல்லை இந்த மாதிரி போல் கிண்ணம் ஸ்டீம்டு ஆப்பத்துக்கூடையோ சர்வ் பண்ணலாம். ஸோ நிச்சயமாக நீங்கள் இந்த ரெசிபி செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு எழுதுங்க. அண்ட் கம்லூஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. என்ஜாய்.